முதல்ல கோகுலாஷ்டமின்றது எடுத்துப்போம். அஷ்டமி அப்படின்னாலே 8, பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு நடுவில் வரக்கூடிய 8வது நாள் அப்படின்ற ஒரு ஜோதி வடிவமானவர். நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். நம்ம எங்க கந்தகுரு கவசம்ல படிச்சிருக்கோம். இப்போ ஜோதி எப்படிப்பட்ட ஜோதியா இருக்காருன்னு கேட்டா, யார் 2 பேர் 2 திரிகள் சேர்றாங்க. யாரு? வள்ளி தெய்வானை சேர்ந்து அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எங்க உங்க பூஜை ரூம்ல எப்போ பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு, கிருஷ்ணருக்கான பூஜைகள் இல்லை முருகருக்கான பூஜைகள் எல்லாம் முடிச்ச பிறகு வாழ்க்கைக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருங்க. முக்கியமாக இந்த 2 தீபம் ஏற்றி வச்சுட்டு, அதுவும் அஷ்டமி முழுமையடையக்கூடிய நாள், நீங்கள் கேட்குறதா முழுமையாக கொடுக்கக்கூடிய நாள். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. அப்படின்னு அவ்வளோ ரொம்ப சொல்கிறோன்னு பார்க்குறீங்களா? அதாவது 17ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2025, ஆடி மாதத்தோட கடைசி நாள். ஃபஸ்ட்டு. செகண்டு, கிருஷ்ணர் ஜெயந்தி, கிருஷ்ணர் பிறந்த நாள், கிருஷ்ணருடைய செலிப்ரேஷன் டே. ரொம்ப முக்கியமாக அடுத்தது ஆடி கிருத்திகை. ஆடி மாதம் முடிகிற அன்னைக்கு கடையில் சில வருத பாருங்க கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை, ஆடி மாதம்னாலே பெண் தெய்வங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சக்தி தெரியுங்களா? சக்தியான நிறைவான இருக்கக்கூடியவங்க சக்தி பெண் தெய்வங்களை நம்ம பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆடி மாதம் ஃபுல்லாகவே. அதில் இன்னும் ஸ்பெஷலாக சனிக்கிழமை, அதுவும் இன்னும் ஸ்பெஷல். ஆடி சனிக்கிழமை ஒன்று ஸ்பெஷல். ஆடி மாதம் முடிகிற நாள், கடைசி நாள் அன்னைக்கு கிருத்திகையும் வராங்க. ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. அதுவும் இல்லாமல் கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி எல்லாமே ஒன்று தாங்க. கோகுலாஷ்டமி சரிங்களா? இதில் ஒன்று ஸ்பெஷல் என்னென்னு பார்ப்போம். முதல்ல கோகுலாஷ்டமின்றது எடுத்துப்போம். அஷ்டமி அப்படின்னாலே 8, பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு நடுவில் வரக்கூடிய 8வது நாள். அதே மாதிரி அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு நடுவில் வரக்கூடிய 8வது நாள். நார்மலாக என்ன சொல்லுவாங்க, அஷ்டமி திதி அன்னைக்கு ஆர் நவமி திதி அன்னைக்கு, மோஸ்ட்லி அஷ்டமி திதி, அஷ்டமி திதி அன்னைக்கு எதுவும் நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமிங்கிறது நடுவில் வரக்கூடிய நாள். இந்த டே 1ல இருந்து டே 14, 15லேருந்து நடுவில் வரக்கூடிய முழுமையான நாள். அந்த 8 எழுதும் போது நம்ம இப்படி எழுதுவாங்களா, அது 8 வந்து அப்படி இப்படி எழுதுறதுக்கு பதிலாக லைட்டாக இப்படி திருப்பி போட்டு பாருங்களேன், இன்ஃபனைட் சிம்பிள் வரும் சரிங்களா? இன்ஃபனைட். இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், 8 எழுதும் போது இப்படி எழுதுகிறோம். இது வந்து எல்லா டிகிரிலையும் போயிட்டு வரக்கூடியது. இந்த டிகிரி எல்லா டிகிரிலையும் போயிட்டு வரக்கூடாது. அப்போ முழுமை அடையக்கூடிய நாள். அப்போ தெய்வங்களுக்கு, தெய்வ சக்திகளுக்கு முழுமை அடையக்கூடிய நாள். அப்போ இறைநிலை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நம்ம இன்னைக்கு அஷ்டமி, நார்மலாகவே அஷ்டமி இன்னைக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ நார்மலாக அஷ்டமினா நார்மலாக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வேணான்றாங்களா? கோகுல அஷ்டமி, கிருஷ்ணர் பிறந்த நாள், ஒரு இறைநிலையில் இருக்கக்கூடியவர் பிறந்த ஒரு நாள். நல்ல நாளா நல்லது இல்லாத நாளா யோசிச்சு பாருங்க. நல்ல நாள். ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கான செயல்கள் அன்னைக்கு அதிகமாக செய்ய வேண்டாம். இறைநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் முக்தி அடையணும், பக்தியில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணும், நீங்கள் தியானம் புதுசாக கற்றுக்கணும், தியானம் பயிற்சி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் வந்து கோயிலுக்கு போய் அன்னதானம் கொடுக்கணும், இந்த மாதிரி இறைநிலை சம்பந்தப்பட்ட, ஆன்மீக சம்பந்தப்பட்ட, ஆன்மாவை உணரக்கூடிய, முழுமை அடையக்கூடிய, வாழ்க்கை முழுமை அடையக்கூடிய விஷயங்களுக்கான செயல்கள் நீங்கள் தாராளமாக அஷ்டமி அன்னைக்கு செய்யலாம். அதுவும் கோகுல அஷ்டமி அதிகமாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுமை அடையும். இது கோகுல அஷ்டமி சரிங்களா? அடுத்தது ஆடி கிருத்திகை. கிருத்திகைனால எல்லாருக்கும் தெரியும். கிருத்திகை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம். கிருத்திகைனாலே முருகருக்கு ஸ்பெஷலான டே. முருகரை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம், முருகர் எப்படி கும்பிட போகிறோம், இதை பதிவு போட்டிருக்கோம். ஆனால் இந்த தடவை நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செய்ய போகிறோம். அது என்னது போக போக தெரியும். அடுத்தது சொல்கிறேன் நான், கொஞ்சம் வெயிட் பண்ணி வீடியோ முழுசாக பாருங்கள். கிருஷ்ண ஜெயந்தி, கோகுல அஷ்டமி, அப்புறம் கிருத்திகை, ஆடி கிருத்திகை, இது ரெண்டுமே ஒன்றா வரக்கூடிய நாள். ஏற்கனவே ஆடி மாதம் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, இப்போ முக்கியமாக கோகுலாஷ்டமிக்கு சிலர் வீட்டில் பூஜை பண்ணுவாங்க சரிங்களா? அது என்ன ரிச்சுவல்ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீடை வாங்கி வைக்கிறது, தயிர் வாங்கி வைக்கிறது, வெண்ணெய் வாங்கி வைக்கிறது, என்னென்ன ரிச்சுவல்ஸோ எல்லா ரிச்சுவல்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எதையுமே நான் மாற்றமோ இல்லை, இதை பற்றி நான் இப்போ பேச வரல. கிருத்திகை அன்னைக்கு சிலர் வந்து வேல் பூஜை பண்ணுவாங்க, வேல்மாறல் படிப்பாங்க, கந்தகுரு கவசம், கந்தசேஷி கவசம் படிக்கிறது, இதெல்லாமே முருகருக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எதையுமே இதை பற்றி பேச வரல. இதை தாண்டி இப்போ உங்களுடைய நார்மல் ரிச்சுவல்ஸை தாண்டி கிருத்திகை அன்னைக்கும் கோகுலாஷ்டமி அன்னைக்கும் என்ன செய்ய போகிறோன்றதை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் பேலன்ஸை முழுசாக பாருங்கள். இப்போ என்ன தெரியுமா தெரிஞ்சுக்க போகிறோம்? முருகர் அப்படின்னாலே நம்ம உடம்பு, செவ்வாய் கிரகத்துக்கான அதிபதி முருகர் சரிங்களா? அப்போ செவ்வாய்னாலே உடம்பு, செவ்வாய்னா அங்காரகன், அங்கம்னா உடம்பு. அப்போ முருகரை செலிப்ரேட் பண்ணணும் கிருத்திகை சரிங்களா? இதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? ஈவினிங் சூரியன் அஸ்தமனமான பிறகு, அதாவது சூரியன்லாம் வந்து இருட்டாயிடுச்சு கிட்டத்தட்ட, நீங்கள் பூஜைலாம் பண்ணுறீங்க, பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க, எவ்ரிதிங் டன், ஓகே சூப்பர்.
முடிச்சிட்டு ஒரு அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு. மண் அப்படின்னாலே செவ்வாய், செவ்வாய்னா மண்ணுங்களா, செவ்வாய் அகல் விளக்கில் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இது ரொம்ப முக்கியமானது, கவனிச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2 திரி எடுத்துக்கோங்க, 2 காட்டன் திரி எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேருங்க. அந்த சேர்த்து இருக்கக்கூடிய திரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரே அகல் விளக்கில் வைங்க. ஒரே அகல் விளக்கில் அந்த திரியை போட்டு மேலே எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சேர்த்து ஒன்றா சேர்த்து வச்சுருக்கீங்களா, அதை ஏற்றுங்க. இது என்னன்னு கேட்குறீங்களா, முருகருங்கிறவர் ஜோதி வடிவமானவர். நிறைய இடத்துல தெரியும் நமக்கு. கந்தகுரு கவசத்தில் கூட வரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு வரும். சரிங்களா, அருட்பெருஞ்சோதின்னு சொன்ன வள்ளலார் சொல்லார் பாருங்க, அந்த ஜோதியும் இவர் தான். அப்போ ஜோதி எப்படிப்பட்ட ஜோதியாக இருக்காருன்னு கேட்டால், யார் 2 பேர், 2 திரிகள் சேர்றாங்க. யார், வள்ளி தெய்வானை சேர்ந்து அந்த முருகராக உருவாகிறார்கள், ஜோதியாக உருவாகிறாங்க. ஸோ இதை ஏற்றிக்கோங்க. சரிங்களா, இது ஒன்று. அடுத்தது, நம்ம எல்லா திசைகளிலும் நமக்கு வந்து நல்ல சக்தி கிடைக்கணும், எல்லா திசைகளிலும் நமக்கு தெய்வ அருள் கிடைக்கணும், தெய்வ ஆற்றல் கிடைக்கணும். இவர் யார், கிருஷ்ணர். கிருஷ்ணருக்காக நீங்கள் பூஜை பண்ணீங்க, எல்லாமே ஓகே. என்ன பண்ணுங்க, பித்தளையில் குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், 5 முகம் இருக்கும். அந்த 5 முகம் இருக்கக்கூடிய விளக்கு ஏற்கனவே நான் ஏற்றி வச்சுருக்கேங்க வீட்டில். ஓகே, சூப்பர், அப்படியே இருக்கட்டும். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எங்கே, உங்கள் பூஜை ரூமில் எப்போ பூஜையெல்லாம் முடித்த பிறகு, கிருஷ்ணருக்கான பூஜைகள் இல்லை முருகருக்கான பூஜைகள் எல்லாம் முடித்த பிறகு, உங்களுடைய ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி முடித்த பிறகு, அதுக்கப்புறமா இந்த அகல் விளக்கு தீபம் ஏற்றுறீங்க. குத்து விளக்கு ஏற்கனவே ஏற்றி வச்சுருந்தாலும் அந்த விளக்கில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை போட்டு கரெக்டாக 5 முகம் ஏற்றி வச்சு எண்ணெயை நல்லா ஊற்றி அதில் நெய் தீபம் போடணும். குத்து விளக்கில் நெய் தீபம் போடணும். முருகருக்கு உகந்தது நல்லெண்ணெய், கிருஷ்ணனுக்கு உகந்தது நெய் தீபம், நெய். அப்போ நெய் தீபம் போட்டு இதில் ஏற்றுங்க. ஏற்கனவே நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேனே, அப்போ எண்ணெய் எடுத்துகிட்டு நெய் போடுங்க. ஏற்கனவே நான் நெய் தீபம் தானே ஏற்றி வச்சுருக்கேன், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. எப்போ பூஜைக்காக பண்ணி நான் ஏற்கனவே நெய் தீபம் தாங்க போட்டு வச்சுருந்தேன், பரவாயில்ல, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஏற்கனவே நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை வேறு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தாங்க, நான் தீபம் ஏற்றினேன், இப்போ நெய்க்கு மாற்றணுமான்னு கேட்டால், ஆமாம், அதை எடுத்துகிட்டு நெய்க்கு மாற்றுங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கு உகந்தது நெய் தீபம். சரிங்களா, அப்போ இந்த 2 விளக்கையும் ஏற்றி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, நல்லா இப்போ தான் ரொம்ப முக்கியமானது, அமைதியாக உக்காருங்க. அமைதியாக உக்காந்து அப்படியே கண்ணை மூடி உக்காந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக தடையாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கைக்கு எது நடந்தால் நீங்கள் சூப்பராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக விஷயங்கள் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேங்க, வீடு பாதியில் நிற்கிது, கட்டிட்டேங்க, லோன் போயிட்டுருக்குங்க, லோன் அடைக்க முடியலைங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கேன், மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன், அது நடக்க மாட்டேங்க. இந்த மாதிரி எதெல்லாம் நான் ஃபாரின் டூர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க, அது போக முடியலங்க. எனக்கு ஆஃபீஸில் வந்து எனக்கு ப்ரொமோஷன் தர வேண்டியது, எனக்கு ப்ரொமோஷன் தராமல் இருக்காங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்க, முடிய மாட்டேங்குது அப்படின்ற விஷயத்த ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. அமைதியாக கண்ணை மூடி உக்காந்து அந்த தீபம் இங்கே ஒன்று இருக்காங்களா, இங்கே ஒருத்தவங்க இருக்காங்களா, தீபத்துக்கு 2, இந்த பக்கம் ஒரு தீபம், இந்த பக்கம் ஒரு தீபம். சரிங்களா, முக்கியமாக இன்னொரு விஷயங்க, கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும். எது, அந்த அகல் தீபம் கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும். இது 5 முக தீபம், பஞ்சமுக தீபமா, இது 5 திசையில் இருப்பாங்க. 2த்துக்கும் நடுவில் உட்காந்துக்கோங்க. இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா இந்த பக்கம் ஒரு தீபம், இந்த பக்கம் ஒரு தீபம் பூஜை ரூமில். சரிங்களா, வச்சுட்டு கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு எது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கோ அதை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், கட்டி முடிச்சிட்டேன், அழகான நல்ல ஒரு அழகான கலரில் சூப்பராக பெயிண்ட்லாம் அடிச்சிட்டேன், அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிறேன், அந்த வீட்டுக்குள்ளே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி நீங்கள் விஷுவல் பண்ணுங்கள். வேலைக்கு நான் வந்து ஆஃபர், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப நாளாக கிடைக்க வேண்டியது இருக்குங்க, கிடைக்கல. இப்போ எனக்கு கிடச்சிடுச்சு. நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறேன், அங்கே போய் சைன் பண்ணுறேன், வேலை பார்க்குறேன், நல்லா ஜாலியாக இருக்கேன். நான் மாதம் சம்பளம் வாங்குகிறேன். சம்பளம் வாங்கி முருகருக்கோ இல்லை கிருஷ்ணருக்கோ, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு யாருக்கோ ஒரு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறேன், பொங்கல் வைக்கிறேன், குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறேன், ஏதோ ஒன்று சம்திங். அப்போ நீங்கள் எது ரொம்ப நாள் பெண்டிங் இருக்கோ, அந்த நிகழ்வுகள் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் எந்த நிலையில் இருப்பீங்களோ அந்த நிலையை அந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்து அப்படியே வாழ வேண்டும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படியே வாழ வேண்டும். கண்ணை முடிச்சு பார்த்து இருக்கிற வீட்டுக்குள்ளே தாங்க இருக்கிறேன், எனக்கு இன்னும் வேலையும் கிடைக்கல, கல்யாணமாகல, என்னத்தை தாங்க சொல்கிறீங்க, பழைய வீட்டில் தான் உட்காந்துருக்கேன். கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா, சரிங்களா, இப்போ கண்ணை மூடி அந்த அந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்க, நான் சூப்பராக இருப்பா. இப்போ கல்யாணம் ஆகாதவங்களா, கல்யாணம் ஆகாத பொண்ணு உட்காந்துருக்கீங்களா, சூப்பராக எனக்கு அழகான நல்ல பையன் கிடச்சிருக்கான். கல்யாணம் ஆகாத பையனா, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுப்பா, நல்ல அழகான பொண்ணு கிடச்சிருக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை துணை சூப்பராக இருக்காங்க, எனக்கு நல்ல செலிப்ரேஷனாக இருக்குது, குழந்தைக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள்.
இதை ப்ரே பண்ணுங்க. அதை விஷுவல் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, அதை உணர்ந்து நீங்கள் அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. கண்ணு முழிச்ச பிறகும் அதே வாழ்க்கைக்குள்ள இருக்கிற மாதிரியே பாருங்க. இருக்கிறது பழைய வீடு தான், இது அதே பிரச்சனை தான், அதே இதுதான், என்னதான் பண்ணுறது அப்படின்ற அந்த மனநிலைக்குள்ளே போயிடாதீங்க. பொறுமையாக இருந்து அந்த வாழ்க்கையை நான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல, ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருங்க. முக்கியமாக இந்த 2 தீபம் ஏற்றி வச்சுட்டு, அதுவும் அஷ்டமி முழுமையடையக்கூடிய நாள், நீங்கள் கேட்குறதா முழுமையாக கொடுக்கக்கூடிய நாள். அதுவும் கிருத்திகை, யார் முருகன் நம்ம வேண்டினதை கொடுக்கக்கூடியவர். 2மே எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும்போது நமக்கு வாழ்க்கை முழுமையடையும். ஸோ பெண்டிங் ஏதாவது வச்சுருக்கீங்க, ரொம்ப நாளாக வேண்டுதல் இருக்க, செய்ய வேண்டுதல் நீங்கள் வேண்டிக்கிட்டது எனக்கு நடக்கணும், எனக்கு இது வேணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த வேண்டுதல் அதாவது இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான முழுமையான நாள், முழுமையான சக்தி கிடைக்கக்கூடிய நாள். இந்த தீபம் ஏற்றி வச்சு செய்யுங்க, எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகத்தான் நடக்கும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் தாங்க ஆசை. இதை செய்யுங்க, உங்களுக்கு நினச்சதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் முக்கியமாக இன்னும் நல்ல விஷயம் கவனிச்சுக்கோங்க, அடுத்த ஆடி கிருத்திகைக்குள்ள, அடுத்த கோகுலாஷ்டமிக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு இது கிடச்சிருக்கும். முழு நம்பிக்கை. நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு 99% நம்பிக்கை இருக்குங்க. 99% நம்பிக்கைலாம் ஒத்து வராதிங்க. இருந்தால் 100%, இல்லைனா 0. அது எப்படிங்க அப்படின்றீங்களா? இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணி இருக்குது. நான் நல்ல மழை தண்ணி, சூப்பரான தண்ணி தான் பிடிச்சி வச்சுருக்கீங்க, நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி வச்சுருக்கீங்க, சரிங்களா? இதில் 1 லிட்டரில் எத்தனை ட்ராப் இருக்கும்? நிறையா ட்ராப் இருக்கும், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ராப் இருக்கும். இதில் ஒரே ஒரு ட்ராப் பாய்சன் போட்டுட்டீங்க. இப்போ அந்த ட்ராப் தண்ணி, அந்த தண்ணி அந்த 1 லிட்டர் பாட்டில் குடிப்போமா? ஒரு ட்ராப் தானே அங்கே பாய்சன் போட்டோம், குடிக்க வேண்டியதானே, குடிக்க மாட்டோம். இதே மாதிரி தான் 99% நம்பிக்கை இருக்குது, 1% அது எப்படிங்க நடக்கும்? இது உண்மையாக நடக்குமா? இது எவ்வளோ நாள் ஆகும்? இது எப்படி சாத்தியமா? ஆனால் எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருக்கேன்னு இதெல்லாம் நடக்கல, இதை பண்ண எனக்கு நடக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு பாருங்க, மொத்தத்தையும் கிளியர் பண்ணி விட்டுடும். ஸோ இந்த பரிகாரம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும், இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் 100% முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நடக்கும். நம்ம இதில் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவு நம்ம வீட்டுக்குள்ளேயே தீபம் ஏற்றுறது, வீட்டுக்குள்ளேயே பரிகாரம் செய்கிறதான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு சிலது நீங்கள் கோயில் போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்போம். அப்போ நம்ம இருக்கிற இடத்துலையே நம்மளால் எல்லா விஷயத்தையும் கிடைக்க வச்சுக்க முடியும், அனுபவிக்க முடியும். ஸோ இந்த பரிகாரம் செய்யுங்க, வாழ்க்கையில் எல்லாருமே சூப்பராக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.